காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்பா வா சாம், உள்ள வா, உட்காரு. இந்த ரூம்ல உன் பொருள் ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? இல்ல நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். இல்ல, இந்த ரூம நீ மறந்தே ரொம்ப நாள் ஆகுது. கூடவே நீ அப்பான்னு கூப்பிட்டே வருஷ கணக்குல ஆன மாதிரி இருக்க. சொல்லு சாம், என்ன தேடி வந்திருக்க? ஒன்னும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப நாள் தாண்டி என்ன தேடி வந்திருக்க, அப்பான்னு கூப்பிட்டிருக்க. இந்த வருஷத்துல எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷமே இதுதான். என்ன சாம், புது வீடு கட்டிட்டு இருக்கல, அதுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? உனக்கு என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு எதுனா தயக்கமா இருந்ததுன்னா சொல்லு, நான் கடனா கொடுக்குறேன். இல்ல அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்ன? ஒன்னும் இல்ல, நாளைக்கு ஆஸ்திரேலியா கிளம்புறேன். ஓ சரி சரி, கம்பெனி சம்பந்தமா ஏதாவது மீட்டிங் அட்டன் பண்ண போறியா? போயிட்டு வரதுக்கு எத்தனை வாரம் ஆகும் சாம்? வாரம் இல்ல, நான் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும். 2 வருஷமா? விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனா மொத்தமா பாத்துக்கிறது நீயே அன்பன் தானே? அவனை ஒத்தையில விட்டுட்டு நீ எங்கேயுமே நகர மாட்ட. இப்ப என்னடானா 2 வருஷம் ஆஸ்திரேலியாங்கிற? 2 மாசமா? இல்ல 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்கு நான் ஊருக்கு வர மாட்டேன். 2 வருஷத்துக்கு வரமாட்டானா? உன் அம்மாவையும் கூட்டிட்டா போறேன்? இல்ல, நான் மட்டும் தான் போறேன். நீ மட்டுமா? நான் கூட என் மேல உள்ள கோவத்துல உன் அம்மாவை கூட்டிட்டு நீ ஆஸ்திரேலியா போறேன்னு நினைச்சேன். நீ ஒத்தையில 2 வருஷத்துக்கு போறேன்னா கண்டிப்பா அது என் மேல உள்ள கோவமா இருக்க மாதிரி தெரியல. ஏன்? ஏன்னா சும்மா போகணும்னு தோணுச்சு, அதான். சாம், இங்க எங்களை பத்தி கொஞ்சம் நீ நினைச்சு பாத்தியா? நீ இல்லாம நாங்க எப்படி இந்த வீட்டுல ஒத்தையில இருக்க முடியும்? நீ தனியா வீடு கட்டுறது எனக்கு தெரிஞ்சப்போ கூட கொஞ்சம் வருத்தமா தான் இருந்த. இருந்தாலும் நீ கட்டுற வீடா இருந்தாலும் அங்க எனக்கும் உரிமை இருக்கு. நான் நிறைய வில்லத்தனம் பண்ணிருக்கேன் தான். ஆனா நீயும் உன் அம்மாவும் இல்லாம என்னால ஒரு நாள கூட நினைச்சு பார்க்க முடியாது சாம். அதான் நீ புது வீட்டுக்கு போனாலும் உன் கூடவே நானும் வந்துடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீ என்னடானா ஆஸ்திரேலியாங்கிற, அதுவும் 2 வருஷங்கிற. 2 வருஷம் நீ இல்லாம நாங்க இங்க என்ன பண்ண போறோம்? 2 வருஷம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். நடுவுல என்ன காரணத்துக்காகவும் லீவ் இல்ல. நினைச்சா கூட ஊருக்கு வர முடியாதுப்பா. நாளைக்கு 5 மணிக்கு ஃபிளைட்டு, 2 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் கிளம்பணும். அந்த வீட்ல இருந்தே என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லாரும் வராங்க. நீங்களும் என்ன அனுப்பி வைக்கிறதுக்கு ஏர்போர்ட் வரணும்னு தோணுச்சுன்னா வரலாம். சாம், நீ ஆஸ்திரேலியா போறதே என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு உன் அம்மாவை கூட்டிட்டு போறதா இருந்தா கூட என் மேல கோவம்னு நினைச்சிருப்பேன். உனக்கு அன்பை விட்டு எங்கேயும் போகிறதுக்கு கூட பிடிக்காதே. ஏன் அவனை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்துட மாட்டியே? இப்ப ஏன் கண்ணா இப்படி திடீர்னு அன்பும் கூட வரானா? இல்ல, நான் மட்டும்தான் போறேன். ஏன் திடீர்னு? இது அன்போட ஏற்பாடு. நான் ஆஸ்திரேலியா போகணுங்கிறது அவனோட ஆசைதான். அப்ப ஆஸ்திரேலியா போறது உனக்கு விருப்பம் இல்லையா? இது வரைக்கும் என்கிட்ட அதை பண்ணு இதை பண்ணு, நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு எந்த ஆர்டரும் அவன் போட்டதில்ல. என் இஷ்டத்துக்கு நான் எது வேணாலும் பண்ணலாம். கம்பெனி அவனோடது. அந்த எம்டி சீட்ல உட்கார்ந்துருக்கவன் அவன் தான். ஆனா எது சம்பந்தமா ஒரு முடிவெடுத்தாலும் அவன் எடுக்கிற முடிவு மாதிரி நானும் என்ன முடிவுனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு எல்லாத்துலயும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருக்கான். முத தடவை என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கானா, இனிமே அவகிட்ட நீ கெஞ்ச கூடாது, நீ ஆஸ்திரேலியா போய் தான் ஆக்கணும்னு முதல்ல என்கிட்ட ஒண்ணு கேட்டிருக்கான். அவனாலே என்ன பார்க்காம எல்லாம் இருக்க முடியாதுல. 2 வருஷம் நான் இங்க இல்லைனா அவன் தங்கச்சிக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்துட்டு 2 வருஷம் தாண்டி நான் இங்க வரும்போது நானும் பழசையெல்லாம் மறந்துட்டு வருவேன். எனக்கும் அதுக்கு பிறகு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு தரலாம்னு நினைக்கிறான் போல. இது வரைக்கும் என்கிட்ட எதையும் அவன் கேட்டதே இல்ல. அவன் தங்கச்சி என்ன காதலிக்கிறான்னு சொல்லும் போது கூட நீ தான் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னவன். இப்ப என் விஷயத்துல ஒரு முடிவெடுத்திருக்கானா, அது கண்டிப்பா என் நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த இசை இவ்வளவு நாளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவா ஏன் இப்போ உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டான்? அவளை சொல்லி என்ன தப்பு இருக்கு? எல்லாம் வார்த்தையை விடுறதுக்கு முன்ன பேச முன்ன யோசிச்சிருக்கணும். வார்த்தையை விட்டதுக்கு பிறகு எவ்வளவுதான் ஃபீல் பண்ணாலும் அந்த வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது இல்லையா? இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவசரப்பட்டு நம்ம வார்த்தையை விட்டுடுறோம், அதனால எதிரில நிக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ஒரு பாடமாவே இருக்கட்டும். சாம், வெளியே நீ நார்மலா பேசினாலும் உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்க. என்னால இனிமே 2 வருஷத்துக்கு ஊருக்கு வரவே முடியாது. ஏன் குருவோட கல்யாணத்துக்கு கூட என்னால வர முடியாது. நாளைக்கு நான் கிளம்பும் போது ஏர்போர்ட் வரைக்கும் அனுப்பி வைக்கிறதுக்கு எல்லாரும் வராங்க. நீங்களும் வரதா இருந்தா வாங்கலாம் இல்ல சாம். நீ ஏன் புள்ள, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். கண்டிப்பா வரேன். ஆனா நீ இல்லாம நாங்க 2 பேரும் இங்க என்ன பண்ண போறோம்? பேசாம நாங்களே இங்க வந்துடுறோமே. இல்ல நான் மட்டும் தான் போனோம்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஏதாவது முடிஞ்சா பாக்கலாம். நீ இல்லாம நாங்க 2 பேரும் இங்க எப்படி சாம்? நான் மட்டும் உங்க பிள்ளை இல்லையே, உங்களுக்காக இன்னொருத்தனே இருக்கான். குருவும் உங்க பிள்ளைதான். நான் கொஞ்சம் முன்னாடி மகேஸ்வரி அம்மாட்டையும் சண்முக அப்பாட்டையும் பேசிட்டேன். அங்க போயிட்டு தான் வரேன். அப்பப்போ டைம் இருக்கும்போது இந்த வீட்டுக்கு அவங்களும் வருவாங்க, குருவும் வருவான். ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணா இன்னொரு நாள் இங்க ஸ்டே பண்ண சொல்றேன்.
எனக்கு அங்க சந்தோஷம் இருக்குதா இல்லையான்னுலாம் தெரியல. ஆனா என் இடத்துல என் தம்பியை வச்சு பாருங்க, அது போதும் எனக்கு. வெளியே கெட்டவரா இருந்தாலும் அதை நான் தட்டி கேட்கும்போது என் கூட ஏதாவது சண்டை போட்டாலும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். 26 வருஷம் நான் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. எனக்கு விருப்பம் இல்லைனாலும் ஒரு அப்பாவா எது எது எனக்கு எப்பப்ப தேவைப்படுமோ அதை அப்பப்ப கொடுத்துருக்கீங்க. இப்ப என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான். 26 வருஷம் உங்க அன்பு எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு பிடிக்காட்டாலும் என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். தயவு செஞ்சு இந்த அன்பை குருக்கும் கொடுங்க. நான் அங்க கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும்னா இங்க அவனை காயப்படுத்துறதும் விஆர் வீட்டுல உள்ளவங்களை காயப்படுத்துறதும் எதுவும் வேண்டாம். இல்ல சாம், நீ நேசிக்கிறவங்கள என்னால இனிமே காயப்படுத்த முடியாது. எந்த வம்புக்கும் போக மாட்டேன். ம், அப்பப்போ குரு வந்துட்டு போவான். அப்போ நான் கிளம்புறேன். டெய்லி அம்மாக்கு கால் பண்ணுவேன். அப்போ பேசலாம். சரி கண்ணா, உன் மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் வரேன். ம். என் பிள்ளை நாளைக்கு ஆஸ்திரேலியா போனதுக்கு பிறகு இங்க நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, இவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் என் பிள்ளைதான் எனக்கு உலகம். நாளையில இருந்து இந்த வீட்டுல அவன் இருக்க மாட்டான். அப்புறம் இந்த வீட்டுல நான் இருந்து என்ன பண்ண போறேன்? அம்மா சாம், அழுத்துட்டாமா இருக்கீங்க? நீ ஆஸ்திரேலியா போறது என்னால ஏத்துக்கவே முடியல சாம். நாளையில இருந்து 2 வருஷத்துக்கு இந்த அம்மாவால உன்னை பார்க்கவே முடியாதுல்ல. நாளைக்கு நான் கிளம்புறேம்மா. உட்காந்து அழாதுங்க. இனிமே 2 வருஷத்துக்கு உங்களை பார்க்க முடியாதுல்ல. மாம், கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா. 2 வருஷம் இனிமே உங்க குரலை மட்டும்தான் கேட்க முடியும். அப்பப்ப வீடியோ கால், உங்க மடியில படுக்கிறது, நீங்க அள்ளி தரது, இதெல்லாம் உணர முடியாதுல்லம்மா. கடைசியா உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறனே. கண்ணா, இதை நீ கேட்கணுமா? வா. அம்மா, என்ன சாம்? நாளைக்கு அப்புறம் உங்களை 2 வருஷம் தாண்டி தான் பார்க்க முடியும்ல. உங்களை தொட்டு பார்க்கணும்னா கூட 2 வருஷம் ஆகும்லம்மா. சாம், காலையில உனக்கு தோசை ஊத்தி காஃபி போட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன். உன்னை சாப்பிட வச்சு உன் முகத்துல ஒரு சந்தோஷம் வரும் பாத்தியா? அதை பார்த்ததுக்கு பிறகு உன் ஆபீஸ்க்கு அனுப்புனாதான் அன்னைக்கான நாளாவே எனக்கு தோணும். தப்பி தவறி உனக்கு காலையில டிஃபன் செஞ்சு கொடுக்காம வெளியே எங்கேயாவது போயிட்டாலோ இல்ல உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டாலோ அன்னைக்கான நாளாவே இருக்காது. இனிமே 2 வருஷம் என் புள்ள சாப்பிட்டானா இல்லையான்னு போன்ல தான் கேட்க முடியும். உனக்கு பிடிச்ச மாதிரி என் கையால சமைச்சு போட்டு நீ சாப்பிட்ட அழக என்னால பார்க்க முடியாது. 2 வருஷம் உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல சாம். இந்த வீடு ஃபுல்லா நீ தான் நிறைஞ்சிருக்க. அந்த ஆளுக்கு ஊரு ஃபுல்லா எதிரிங்க இருந்தாலும் எல்லாரையும் எதிர்த்தாலும் நீனா அந்த மனுஷனுக்கு உயிர். நாங்க 2 பேரும் இனிமே இந்த வீட்டுல அனாத மாதிரி இருக்க போறோம்ல கண்ணா. அழாதுங்க. 2 வருஷம் எப்படிங்கிறதுக்குள்ள போயிடுமா. சாம் கண்ணா, இங்க நீ இருந்தாலும் எப்பவும் கவலைப்பட்டுட்டே தான் இருப்பேன். 1 வருஷம் அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சு நீ துடிச்சு போயிட்ட. ஒவ்வொரு நாளும் ரூமை பூட்டி போட்டுட்டு நீ அழுறதெல்லாம் இந்த அம்மாக்கு தெரியாம இல்ல. மறுபடியும் உன் முகத்துல கொஞ்சம் சந்தோஷம் தெரிஞ்சுது. இப்ப மொத்தமாவே தூக்கி போட்டுட்டா. இனிமேல நீ இங்க இருந்து அழுதுட்டே இருக்கிறதுக்கு அன்பு எடுத்திருக்க முடிவு கூட நல்லதா தான் இருக்கும். ஆனா என்ன, என்னால தான் தாங்கிக்க முடியல. அம்மா, எத்தனையோ அம்மாங்க எல்லாம் பிள்ளைய ஃபாரினுக்கு அனுப்பிட்டு வருத்தமே இருந்தாலும் அதை வெளியே காட்டாம மூவ் பண்றது இல்லையா? அதே மாதிரிதாம்மா இது அன்போட ஆசை. அன்பு ஒரு முடிவெடுத்தான்னா அது சரியாதான் இருக்கும். இது வரைக்கும் என்கிட்ட அவன் அதை பண்ணு இதை பண்ணு இதை செய்ய அதை செய்யன்னு சொன்னதே இல்ல. முத தடவை என்கிட்ட என் தங்கச்சி பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான். முத தடவை இந்த ஊரை விட்டு போன்னு சொல்லியிருக்கான். அவன் பேச்ச என்னால மீற முடியாதுல்லம்மா. சாம், அன்பு உன்கிட்ட தானே இனிமே இசைக்கிட்ட நீ போய் உன் காதலுக்காக பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அம்மா வேணா ஒரு தடவை இசைட்ட பேசட்டுமா? வேண்டாம்மா, பேசி பார்க்க வேண்டாம். எப்போ சாம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க தர அங்கிள்னு சொன்னாலோ அப்பவே செத்துட்டேம்மா. மறுபடியும் ஒவ்வொருத்தங்களும் அவ முன்னாடி போய் எனக்காக பேசி என் காதல கலங்கப்படுத்த வேண்டாம். அதை விட திருப்பி திருப்பி இதை பத்தி அவகிட்ட பேசி அவளை யாரும் கஷ்டப்படுத்த வேண்டாம். உங்களை அத்தைன்னு ஏத்துக்க முடிஞ்ச அவளால என்ன ஏத்துக்க முடியல. மறுபடியும் பேசி பேசி அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாமா. இனிமே என் காதலுக்காக கெஞ்ச கூடாதுன்னு அன்பு கூட சொல்லிட்டான். என் தங்கச்சிக்கு உன்னை விட நல்ல மாப்பிள்ள கிடைக்க மாட்டான்னு அவன் சொன்னதுக்கு பிறகுதான் அவ காதலுக்கே நான் சம்மதம் சொன்னேன். அவனே இப்ப சொல்லிட்டாமா இனிமே என் தங்கச்சி பின்னாடி போக கூடாது அப்படின்னு. என்ன கேட்டா இப்போதைக்கு என் ஃப்ரெண்டோட தங்கச்சியை நான் மனசுல நினைக்கிறது கூட தப்புதான். என் புள்ள சந்தோஷப்பட்டுட்டு மனசு நிறைய சந்தோஷத்தோட இந்த ஊரை விட்டுட்டு போனா கூட பரவாயில்ல. மனசு நிறைய வலிய வேதனையோட ஊரை விட்டுட்டு போறேன். இப்படியே போய் அங்க எப்படி தனியா சந்தோஷமா இருப்பேன்? எங்கள ஒரு ஆளுவன் கூட இருந்தா கூட கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பேன். ஆனா யாருமே இல்லாம நீ அங்க தனியா இருக்க போற.
நான் உங்க கூட எல்லாம் பேசிட்டு தானம்மா இருக்க போறேன். எங்களுக்கு இனிமே யாருமே இல்லையே சாம். இருக்கம்மா, குரு இருக்கான். அவன் இருக்கான் உங்களுக்காக. நான் இல்லைனாலும் உங்க பையன் என் தம்பி இருக்கான்ல, டெய்லி வர சொல்றேன். அவனை டெய்லி வந்து பாத்துப்பான். ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணா, இன்னொரு நாள் இங்கே ஸ்டே பண்ண சொல்றேன். மகேஸ்வரி அம்மாவும் சண்முகா அப்பாவும் கூட அப்பப்ப இங்க வந்துட்டு போவாங்க. டெய்லி 3 தடவையாச்சும் ஃபோன் பண்றேம்மா. ஆனா நீ எல்லாமே எப்படிடா? அம்மா அன்பு சொல்லியிருக்காங்களாம், என்னால உங்க கூடயும் அன்பு கூடயும் மட்டும் தான் பேச முடியும். கூடுதலா குரு கூடயும் பேச முடியும். அப்பனா உங்க 3 பேருக்கு மட்டும்தானே மாறி மாறி போன் பேசிட்டு இருக்க போறேன். அதனால கவலைப்படாதுங்கம்மா. என்ன நினைச்சு நீங்க சாப்பிடாம எல்லாம் இருக்க கூடாது. உங்களுக்கு சின்னதா உடம்பு சரியில்லைன்னா கூட என்னால அங்க தாங்கிக்க முடியாது இல்லையா? நினைச்ச உடனே வரவும் முடியாது இல்லையா? அதனால என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்காம நல்லா சாப்பிட்டு நான் திருப்பி வரும்போது நல்ல தெம்பா இருக்கணும் நீங்க. சாம், சரி இப்படி கவலைப்பட்டு யோசிச்சுட்டே படுக்காம கொஞ்சம் நிம்மதியா தூங்க. சரிம்மா. இசை, வாடி கிளம்பலாம். இருடா, வீட்ல என்ன அப்படி வச்சிருக்க? அடியே, மழை விட்டுட்டு கிளம்பலாம். மழைக்காகவா ஒதுங்கி நிக்கிறான்? போறவ என்ன வீட்டுக்கு கொண்டு விட்டியனா உடனே பைக் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். நான் டைம் இழுக்கிறதுக்காக நிக்க வச்சிருக்கேன். அதானே பார்த்தேன். மழையில நனைஞ்சு நம்ம 2 பேர் துணியுமே காஞ்சாச்சு. என்னமா இந்த இடத்த விட்டு நழுவாம நிக்குதே நினைச்சேன். ஃப்ராடு, ஓ மண்டை மட்டும் எப்படி இப்படி எல்லாம் வேலை பாக்குது? அதுக்கு தனி அறிவு வேணும் சாம். ஹெச்சி, யாண்டி பைக்ல டைம் ஆகுது. ஏய் போலாம் இரு, என்ன அவசரம்? வீட்ல போய் என்னமோ கஞ்சி கறி கூட்டெல்லாம் நீயே வைக்கிற மாதிரி. எனக்கு அப்பவே தெரியும் மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு. அதான் திருப்பி திருப்பி சொன்னேன், பீச்சுக்கு தானே கார்ல வரலாம் அப்படின்னு. நீதான் அறிவு கட்டத்தனமா பைக் தான் வேணும், பைக்ல தான் போனோம் அப்படின்னா. இப்ப பாரு, மழையில நனைஞ்சி டைம் வேஸ்ட் ஆகி. நீ ஏன் கூட தானடா நிக்கிற? ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு கூட நிக்கிற மாதிரியே கொந்தளிக்கிறேன். லூசு, உன் கூட நிக்கிறதுனாலதான் கொந்தளிக்கிறேன். பக்கத்து வீட்டு பொண்ணுனா சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணிருப்பேன். எனக்கு ஐயோ அம்மு, வேற யாராவது இந்த இடத்துல இருந்திருந்தா அழுதுருப்பேன்னு சொல்ல வந்தேன். உனக்கு என்கிட்ட லவ் சொல்றதுக்கே பயம். அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணன் சமைச்சதுக்கு பிறகு ஓகே சொல்லிருக்க. இதுல பக்கத்து வீட்டு பொண்ணாலாம் நீ நினைச்சு கூட பாக்காத. உன்னால அது முடியாது. மழை நின்னுட்டுடி போலாம். நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாம் தானே, பாத்துக்கலாம். செல்லாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம்னா சும்மா இல்ல, லேப் எக்ஸாம் தானடா, பாத்துக்கலாம். நான் தியரி பேப்பர்னாலே வருத்தப்பட மாட்டேன். என்கிட்ட என்னடிமா சொன்னா, 10 மணிக்கு கிளம்புறோம், 2 மணில இருந்து 3 மணிக்குள்ள என்ன வீட்டுல கொண்டு விட்டுறானோ. கார்ல போனா டிராபிக்ல மாட்டிக்கிட்டா வந்துட முடியாது. என்ன நான் இழந்து விட்டேன். இப்ப எக்ஸாம்ல நான் ஞாபகப்படுத்துறேன், ஆனா நீ மறந்துட்டேன். படிக்கலாம்டா, அதான் நைட்டு ஃபுல்லா இருக்க போகுதுல்ல. அது என்ன தியரி பேப்பரா இல்ல ப்ராப்ளம் பேப்பரா? லேப் எக்ஸாம் தானே, பாத்துக்கலாம். உண்மையை சொல்லுடி, லேப்ல ஆல்ரெடி நீங்க போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும் தானே? அதுல என்னமோ நீங்க வேலை பாக்குற மாதிரி வேலை பார்த்து அவுட்புட் எடுத்து கொடுத்துருவீங்க தானே? மாடல் எக்ஸாமுக்கு வேணா அந்த மாதிரி கிறுக்கு வேலையெல்லாம் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி எக்ஸாம் நாங்க போட்டு வச்சிருக்க எல்லா ப்ரோக்ராமையும் டெலீட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு சிஸ்டமே கொடுப்பாங்க. ப்ரோக்ராம் தானே, ஏதாவது பண்ணி அவுட்புட்ட வர வச்சிரலாம். ஆமா, அதுக்கு பிறகு அங்க கஷ்டமா வந்துச்சுன்னா நான் படிக்காத ப்ரோக்ராம் வந்துட்டு அப்பவே சொன்னேன் வெளியே போவாண்டான்னு. நீ கேட்டியான்னு என்ன போட்டு குறைவ? இந்த பேட்சுக்கே இங்க இடம் இல்ல, வா போலாம். சாம், நம்ம படிக்கணும் தான். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ற அளவுக்கு படிக்கணும். டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணனா நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோ, பைத்தியம் ஆயிருவோம்டா. ஏண்டி, நான் உங்க அண்ணன் இனியா எல்லாரும் டிஸ்டிங்ஷன்ல தான் பாஸ் பண்ணோம். எங்களுக்கெல்லாம் பைத்தியம் ஆகலையே. சாம், நீங்க இல்லனாலே சரியாக்காத பைத்தியங்கள் தான். யாரு? நாங்க. நீ காலேஜ் படிக்கும்போது நான் படிக்கிற அளவுல இருந்து நிறைய நேரம் படிப்ப உட்கார்ந்து இருந்தாலும் என்ன விட ஒரு 15 மார்க் 20 மார்க் தானே கூட வாங்கியிருப்பேன். ஹலோ 70 மார்க் வாங்குறதெல்லாம் பெருசு இல்லமா. அதுக்கு அடுத்த கூட 20 மார்க் வாங்குறோம்ல, அதுக்காக தான் ஹார்ட் ஒர்க் பண்றது. ஆரம்பிக்காத. சொல்றது கேளு, அடுத்த மழை வருது, வா கிளம்பலாம். உனக்கு வேற யூனிவர்சிட்டி எக்ஸாம் போயிட்டு இருக்கு. மழையில நினைஞ்சு எத்தனை ஆகி எக்ஸாம் எழுத முடியலன்னா அரியர் ஜூனியர்ஸ் கூட எக்ஸாம் எழுத வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி? போலாமா? ஜூனியர்ஸ் கூடயா? ஆமாண்டி, கண்டிப்பா. உனக்கு உடம்பு சரியில்லாததுனால தான் நீ எக்ஸாம் அட்டன் பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க. ஐயே, இந்த அக்காவை பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா இருக்காங்க, ஆனா இந்த பேப்பர் அரியர் போட்டாங்களான்னு நினைப்பாங்க. போலாம் போலாம், எனக்கு படிக்கணும், எவ்வளவு கடமை எல்லாம் இருக்கு. நீ ஒரு வருஷம் என் கூட இல்ல. இந்த ஊர்ல நம்ம 2 பேரும் போகாத இடமே இல்ல. எங்க போனாலும் வழியில ஒரு இடத்துலயாவது உன் சம்பந்தப்பட்ட ஞாபகம் எனக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நான் உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன். என் மூச்சு காத்துல கலந்துருக்க இசை. நீ இன்னொருத்தனோட பொண்டாட்டின்னு நான் நினைச்சிருந்தப்பவே இன்னொரு பொண்ணை பத்தி யோசிக்கலடி. 2 வருஷம் எனக்கு டைம் கொடுத்தா மட்டும் இன்னொரு பொண்ணை பத்தி யோசிச்சிருவேனா? திருப்பி ஊருக்கு வந்தாலும் எல்லாமே உன்னோட மெமரிஸ் மட்டும்தான். இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ
என் மூச்சுல என் பேச்சுல மொத்தமா நீதான் கலந்துருக்க. இந்த ஜென்மத்துல என் மனசுல இருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. அதே நேரத்துல என்ன உனக்கு சுத்தமா பிடிக்கல. உன் கூடவே இருந்து என்னால காயப்படுத்தவும் முடியாது. இந்த 2 வருஷ பிரிவு உன் வாழ்க்கையாவது சந்தோஷமா மாத்தட்டும். செல்லம், சாம் எடுத்துட்டு போறதுக்கு நீங்க சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். என்னத்தெல்லாம் எடுத்து வச்சு சொல்லு பாப்போம். சாம்க்கு வாழைக்காய் சிப்ஸ் பிடிக்குங்கிறதுனால எடுத்து வைக்க சொன்னீங்க. அத அருவியாண்டி எடுத்து வச்சிருக்காங்களாம். இருந்தாலும் நானே எடுத்து வச்சிருக்கேன். அது பிறகு மீன் ஊறுகாய் எடுத்து வச்சிருக்கேன். வேற எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அன்பு பேக் பண்ணி வச்சிருக்கத கார்ல போடுறதுக்கு பிரிச்சு பாத்துருங்க. அப்பனா எதை எதை விட்டுருக்கேன்னு தெரியும்ல. ஒரு வியாழ சொன்னா சிலம்பல செய்ய மாட்டேன். செல்லம், நான் ஒத்தையில செய்யல. நான் ஒத்தையில எடுத்து வைக்கல. பரவ பெரியாத்தையும் அன்போட அம்மாவும் கூட நின்னாங்க. நான் சும்மா அது சரி வேடிக்கை பார்த்துக்கிட்டாடி நின்ன. செல்லம், திரும்பி பாருங்களேன். இவன் எது கூட இப்ப இங்க வரான் தெரியலையே. வீட்ல யாரும் இல்லையா? ஏன் எங்களை எல்லாம் பார்த்தா ஆளுவளை போல தெரியலையா? அதானே, எங்களை பார்த்தா மனுஷங்கள மாதிரி தெரியலையா? தெரியறமா தெரியறேன். உன்னை பார்த்தா மனுஷிய மாதிரி தான் தெரியுது. இசை இல்லையா வீட்ல? ஏன் ஏன் பேத்தி எதுக்கு தேடுறீங்களோ? இல்ல, எனக்கு அவள்கிட்ட பேசணும் தான். அவ ரூம்ல இருக்கா. ஆனா உங்களை பேசுறதுக்கெல்லாம் விட முடியாது. ஓ, ரூம்ல இருக்காளா? சரி, அப்ப நான் பாக்குறேன். இந்த ஆள் சொல்ல சொல்ல கேட்காம என் பேத்திய பக்கத்துக்கு போது பாறேன். ஏடி, பேக்கு பத்த ருக்குக்கு மர்மோளே செல்ல போறாரு. அதான் நானே கேக்கேன். இவன் எதுக்கு ஏன் பேத்திய பக்கத்துக்கு போனான்? மொதையே அவளை கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்தி காயப்படுத்தி இதெல்லாம் காணாதா? செல்லம், ஏதோ உள்நோக்கத்தோட தான் இந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. இசை கிட்ட என்ன பேசுறாருன்னு பாத்துட்டு வரேன். அநேகமா உன்கிட்ட இருந்து என் பிள்ளை தப்பிச்சான், ஆஸ்திரேலியா போறானேன்னு சந்தோஷப்பட்டு துள்ளி குதிக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. என்ன பேசிக்கிட்டியாவன்? வாங்க போய் பாப்போம். இந்த படியில எல்லாம் யாரதுக்கு எனக்கு கல்யாதம்மா. இந்த படியில எல்லாம் யாரி போவதுக்கு ஒரு உருட்டு வண்டி வாங்கி தான் இந்த ஜாம பேரன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த அன்பு பயலுக்கு சுத்தமா அறிவே இல்ல. வண்டி வாங்கி தரதுக்கு முந்தி இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா? இப்ப இந்த அரசு எதுக்கு அங்க போறாருன்னு பாக்கணுமா வேண்டாமா? அதாம்மா, கால் கொண்டு நடக்க முடியல, கால் வலியா இருக்கு. உங்களை போல என்னைக்கு 25-26 வயசா? நீங்க உட்காருங்க, நான் இழுத்தாவது உங்களை கூட்டிட்டு போறேன். ஏடி பாடி, அவன் என்னத்துக்கு வந்தா எனக்கு என்ன? மரட்டினானா அவளுக்கு வாய் இருந்ததுன்னா அவ பொழைக்கட்டும். போங்க செல்லம், நான் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் போறேன். என்ன ஓட்டம் ஓடா? இந்த ஆள் எங்க போறாரு? என்னடா இப்படி இருக்கா? ஏதோ சுமாரா இருக்கேன். சுமாரா இருக்குதியா? இல்ல, நல்லா இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஆமா, உங்களுக்கு இங்க என்ன வேலை? இருக்காளா? இந்த அரசுக்கு கல்யாணத்துக்கு முன்னா பிரியாண்டிய பிடிச்சது. கல்யாணத்துக்கு பிறகு அருவியம்மா தானே உலகம். கேப்ல வேற யாராவது உண்டோ? இருக்காளானா? யார கேக்குறாரு? டே, ஒன்னதான் இருக்காளான்னு கேட்டேன். இருக்காங்களானா? இங்க எந்த ஆண்டியும் இல்லையே. ஆண்டியா? ஆமா. டே, இசை இருக்காளான்னு கேட்டேன். இருக்காங்க. யா, அவளை பாக்குறதுக்கு தான் வந்தேன். குரு, இந்த ஆளுக்கு பையனை பிறக்க போய் அப்பப்ப வில்லத்தனமா இந்த ஆள் யோசிக்கிற மாதிரியே நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் என் நேரம். ஒன்னேதாண்டா இருக்காளான்னு கேட்டேன். அது சரி, அவங்கள எதுக்கு நீங்க பாக்கணும்? மறுபடியும் மிரட்டுறதுக்கா? ஆமா, இனிமே நான் மிரட்டினாலும் அப்படியே நான் சொல்றதை கேட்டுருவா. எனக்கு என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம், அவன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்ப இந்த ஆளுக்கு நான் யாரோ? நீ என் புள்ளதாண்டா. வானுட்டு தான் கிளியரா இருக்கலாம். அப்பாவி போல இருந்தாலும் டாக்டர் தங்கச்சி உசார் பண்ணிட்டேலாம். இந்த ஆள் இதை இப்ப சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்துதா? நான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன். இந்த ஆள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை ஏதாவது மிரட்டிட்டாருன்னா உள்ள என்ன நடக்குதுன்னு பாத்துருவோமா? ஏன்னா சத்தமே காணும். இல்ல, இங்க எதுக்கு ஊந்து விளையாடிட்டு இருக்கீங்கன்னு பாக்குறேன். நான் கால் தட்டி கீழே விழுந்து கிடக்கேன். கையை கொடுத்து எழுப்பி விடாம எந்திரிக்க முடியலையா என்ன? ஐயோ, சாமா இருந்தா இந்நேரம் கையை கொடுத்து எழுப்பி விட்டுருப்பான். இவன் என்னடா கேள்வி கேட்டுட்டு இருக்கானே. ஓ, எந்திரிங்க. பாத்து அந்த ஆள் இங்க வந்தாரா? இல்லையே, உங்க ஏஜ்ல யாரும் இங்க வரலையே. யாரும் இங்க யாரையும் தேடி வரலையா? ஒரு வயசானவர் தான் வந்தாரு. அந்த ஆள் தான். உள்ள அரசு தான் போயிருக்காரு. உங்க ஸ்டேஜ்ல யாரும் இல்லையே. அந்த ஆளை பாக்குறதுக்காக தான் வந்தேன். ஏங்க, யார தேடுறீங்க? அதான் உங்க திடீர் அப்பா இருக்காருல, அவரை பாக்குறதுக்காக தான் வந்தேன். அந்த ஆளை பாக்குறதுக்காகவா? அந்த ஆளை நீங்க எதுக்கு பாக்கணும்? அந்த ஆள் வீட்டுக்கு வராமலேயே பல பிளான போடுவாரு. இப்ப வீட்டுக்கே வந்திருக்காரு. பிளான் என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காண்டி தான் வந்தேன். என்ன பேச்சு சத்தமே கேட்க மாட்டேங்குது. இத வச்சுட்டு எப்படி இந்த ஆகாஷ் மயக்கிறாருன்னு தெரியலையே. ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன எதுக்கு நீங்க பாக்கணும்? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ மனசுல சாம நினைக்காததான் இங்க எல்லாருக்குமே வருத்தம். இது கூட உங்க அப்பாக்கு புரியல பாருங்களேன். உன்னதான் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டேன். இப்ப நீங்க எதுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாருக்கு தெரியாம நீ ஏன் கஸ்டடியில தான் யூஎஸ்ல இருந்த? அப்பயே என்கிட்ட அப்பப்ப சவால் விட்டுட்டு தான் இருந்த. உங்க பையனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா நீங்க காலி, உங்களை உண்டு இல்லாம பண்ணிடுவான் அப்படின்னு. இப்ப எல்லாரும் உனக்காண்டி இருக்காங்க. இப்ப என்னடானா அவனை வேண்டான்னு தூக்கி போட்டிருக்க.
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நீங்க என்ன திடீர்னு நல்லவர் மாதிரி பேசுறீங்க? அம்மாடி, நான் கெட்டவன் தான், கெட்டவனாவே இருந்துட்டு போறேன். ஆனா இந்த கெட்டவனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக அவன் வாழ்க்கை பூரா அழக்கூடாதுல்ல, அதுக்காண்டிதான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன தேடி வர்றதுல என்ன இருக்கு? என் புள்ள வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ல, அதான் உன்னை தேடி வந்திருக்கேன். உங்க பிள்ளை வாழ்க்கைக்கு என்ன? இசை, விளையாடாத. இப்ப அவன் ஆஸ்திரேலியா போனானா அது பிறகு வரதுக்கு 2 வருஷம் ஆகும். என்னமா அதே அழுத்தத்தோட இருக்க? நானே புரிஞ்சுக்கிட்டேன், அவன் மனசுல இருந்து உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. நீ இல்லாம இன்னொரு பொண்ணு அவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், நானே புரிஞ்சுக்கிட்டேன். இது சொல்றதுக்காக தான் வந்தீங்களா? அப்பனா அவனை மன்னிக்க முடியாது தானே? அங்கிள், என் வலி உங்களுக்கு புரியாத. இப்ப திடீர்னு நீங்க நல்லவரா மாறி அவனை ஏத்துக்க முடியாதான்னு அவனுக்காக நிக்கிறீங்க. யார் சப்போர்ட்டும் இல்லாத நேரமே நான் அவனுக்காக நின்றுருக்கேன். ஆனா அவன் பேசின வார்த்தை என்னால தாங்கிக்க முடியல. சரி, பேசிட்டான், அதுக்கு 1000 தடவை மன்னிப்பும் கேட்டுட்டான்ல, மன்னிப்பே கொடுக்க மாட்டியா? ஒரு தடவை பேசிட்டான், நானும் மன்னிச்சிட்டேன்னு வைங்க. நாளைக்கு மறுபடியும் அந்த தப்ப பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? உனக்கு அவனை பத்தி தெரியாதா? எத்தனை தடவை உன்னை அப்படி பேசினான்? இல்லனா வேற எந்த பொண்ணுங்களையாவது இந்த மாதிரி பேசி காயப்படுத்தி இருக்கானா? ஏதோ கோவத்துல 2 நாள் வார்த்தையை விட்டுருக்கான், அதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காத. ஒரு தடவை ஒரு விஷயத்த செஞ்சுட்டான், அதை மன்னிச்சுட்டா மறுபடியும் அந்த தப்பை தான் பண்ணுவாங்க. ஏன் நீங்க இல்லையா? ஒரு தடவை நீங்க தப்பு பண்ணி உங்களுக்கு மன்னிப்புன்னு ஒரு விஷயம் கிடைக்கும் போது மறுபடியும் அடுத்த தப்பு செஞ்சுட்டே தானே இருந்தீங்க. இத்தனை வருஷம் தாண்டி திருந்திருக்கீங்க. இப்பவும் உங்களால செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஜெயில போய் தண்டனை அனுபவிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. உங்களுக்கெல்லாம் ஈஸியா மன்னிப்புன்னு ஒண்ணு கிடைச்சிடும். மறுபடியும் அடுத்த தப்பு செய்யறதுக்கு தான் யோசிப்பீங்க. இப்ப என் விஷயத்துக்கு வரியா? செஞ்ச தப்புக்காக நான் ஜெயிலுக்கு போனேன்னா அவனை மன்னிச்சிருவியா? மன்னிப்புங்கிறது ஈஸியா கிடைக்கிறதுனாலதான் மறுபடியும் தப்பு பண்றாங்க. உங்களால ஜெயிலுக்கு போக முடியாது. அதே மாதிரி தான் ஒரு தடவை பேசின உங்க பையன் மறுபடியும் தப்பா பேசுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கைய நீட்டு. எதுக்கு? நீட்டுமா சொல்றேன், கைய நீட்டு. ஒருவேளை கையிலே சூடு வைக்க போறாரோ? உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், ஆஸ்திரேலியாவுக்கு போக விடாம என் சாம நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டான், நானே ஜெயில போய் சரண்டர் ஆக்குறேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் எவனும் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது கிடையாது. ஆனா நான் ஒரு தடவை தப்பு பண்ணி யாரும் தண்டிக்காததுனால திருப்பி தப்பு பண்ணிட்டே இருந்தேன்னு சொன்னீங்க, அதுக்கு தண்டனையும் கிடைக்கலன்னு சொன்னேன்ல. என் பிள்ளை நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்டியனா நானே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறேன். உன் பையன் என்ன, அரசோட பையன் அவன். ஒரு தடவை தப்பா பேசிட்டான், மன்னிப்புன்னு ஒண்ணு கிடைச்சதுனால திருப்பி உன்னை தப்பா பேசிடுவானோன்னு தானே பயப்படுறான். நான் பண்ண தப்புக்கெல்லாம் நானே ஜெயிலுக்கு போறேன். என் பையன் அவன் என்ன மாதிரி எந்த தப்பு பண்ண மாட்டாமா. ஒரு தடவை உன்னை தப்பா பேசிட்டேன், ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கான். இனிமே தப்பான வார்த்தையை விட்டுறத பத்தி அவன் யோசிக்க கூட மாட்டான். உன்கிட்ட அவன் தப்பா பேசின மாதிரி வேற யார்கிட்டயும் என் பிள்ளை இது வரைக்கும் பேசினது இல்ல. இது வரைக்கும் யார்கிட்டயும் நான் இறங்கி போனதும் இல்ல. முதலா என் பிள்ளைக்காக இறங்கி வரேன். 2 வருஷம் அவன் இல்லாம நாங்க எப்படி இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியல. நீ ஏத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா அவன் ஆஸ்திரேலியா போக மாட்டான். அப்படி நீ ஏத்துக்கிட்டான், நானே ஜெயில போய் சரண்டர் ஆக்குறேன். ஆனா என்ன, எனக்கு சாம்னா உயிர். இப்ப குருவும் இருக்கான். நல்லவனா மாறும்போதுதான் இந்த உலகம் நம்மளை ஏத்துக்காது. என் 2 பிள்ளைங்களோட கல்யாணத்தை மட்டும் பார்த்துட்டு நானே போய் ஜெயில சரண்டர் ஆக்குறேன். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், இனிமே அவன் உன்னை எப்பவும் தப்பா பேச மாட்டான். நான் எதிர்த்து நிக்கும் போது கூட அவனுக்காக நின்னேன். இப்ப எந்த எதிர்ப்பும் இல்ல. உங்க 2 பேர் காதல எப்ப கை கூட நாங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்பவும் அப்பவும் உன் காதலுக்கு நீ மட்டும் தான் எதிரி. அவன் இவ்வளவு பேசியே நீ மாறல. நான் உன்னையே மிரட்டி 1 வருஷம் உன் வாழ்க்கையே சதிச்சிருக்கேன். நானே ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டேன். அது சரி, அவன் பேச்சையே நம்பாதவ என் பேச்சையே நம்ப போறேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணுமா, நீயா காதல சொன்ன, அவன் காதலுக்காக இவ்வளவு நாள் அழுத்ததுக்கு நான் தான் காரணம். ஆனா இனிமே அழ போறான் பாத்தியா, அதுக்கு நீ மட்டும் தான் காரணம். நான் வரேன். குரு அந்த ஆள் என்ன சொன்னாருன்னு கேட்டுச்சா உங்களுக்கு? ஜெயில சரண்டர் ஆக போறாராம். கேட்டுச்சேன். கேட்டுதான். நீங்க தள்ளி தானே நிக்கிறீங்க, நான் தானே ரூம்குள்ள தலையை போட்டு கேட்டுட்டு நின்னேன். அவங்க 2 பேரும் பேசுனது என் ரூம்க்கு வரதுக்கு ஒரு டோர் இருக்கலாம், அதுல நின்னு கேட்டாலே கேட்கும். நீங்க கமந்து விழுந்து ஒட்டு கேட்டுட்டு நின்னீங்கன்னு நான் என்ன பண்றது? சாம் கண்ணா, தாத்தா நான் கிளம்ப ரெடி ஆயிட்டேன். உன்னை அனுப்புறதுக்கு மனசே இல்லடா. இனிமே 2 வருஷத்துக்கு இந்த வீட்டுல உன் சத்தமே கேட்காதுல. தாத்தா என்னமோ தெரியல சாம், சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுல அன்பு, ஆகாஷ், அருண் எல்லாம் எப்படி வளர்ந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த வீட்டுல நீயும். எனக்கு என் மத்த பேரனுங்க எல்லாம் எப்படியோ அப்படிதான் கண்ணா நீயும். நீ போறத நினைச்சு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாம். தாத்தா நான் போறதுதான் இசைக்கும் நல்லது. நான் இங்கே இருந்தேன்னா இசையோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும்ல தாத்தா. இப்போதைக்கு நான் போறதுதான் நல்லது. ஆமா தாத்தா, நீங்களே வருத்தப்பட்டு அனுப்புனீங்கன்னா அவன் சந்தோஷமாவா போவான். எங்க போனாலும் அவன் சந்தோஷமா இருக்கட்டும், அது போதும். இங்க இருக்கும் போதுதான் காதலாது இது பிரச்சனைன்னு அவன் நிம்மதியா இல்ல. ஏன்னா உன் கூட கொஞ்சம் அரட்டை அடிச்சு சந்தோஷமா இருந்தான். இனிமே போற இடத்துல நம்ம யாருமே இருக்க மாட்டோம். 2 வருஷம் நான் அனாதை இல்ல தாத்தா. டே சாம், என்னடா இது அனாதை அப்படி இப்படின்னு நீ போறது எனக்கு தான் வருத்தமா இருக்க. ஆனா இங்க இருந்தியன்னா அவளால இன்னமும் காயப்பட்டுட்டே தான் இருப்ப.
அவளுக்கு நீ பேசுனது மட்டும்தான் வலி. ஆனா உனக்கு ஏற்கனவே ஒரு வருஷம் அவளால காயத்தை அனுபவிச்சுட்டேன். அவ வாழ்க்கை முழுக்க உனக்கு காயத்தை கொடுக்க போறான். அதை என்னால பார்க்க முடியாது சாம். நான் ஓகே தான்டா. குரு மேல தானே இருக்கான். நான் குரு கிட்டயும் இசைக்கிட்டையும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ வாங்க. டேய், நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ப்ரோ. அம்மாவே அந்த ஆளையும் அப்பப்ப போய் பாரு. ஒரு நாள் முடிஞ்சா ஒரு நாள் விட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ. இத நீங்க சொல்லணுமா ப்ரோ? இல்லடா, நான் அந்த ஆளுக்காக உன்கிட்ட இதை சொல்லல. அந்த ஆளுக்காக நீ அங்க போகலைனாலும் அம்மாவுக்காக போகணும். அந்த ஆள் உன் விஷயத்துல நிறைய அநியாயம் பண்ணிருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லல. என்ன பிடிக்கும் தான் முன்னமே. உன்னை இப்பதான் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அம்மா உன்னை எப்பவுமே வெறுத்தது கிடையாது குரு. அதனால அம்மாவுக்காக அப்பப்ப போய் பாரு. ப்ரோ இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? அப்புறம் கிளம்புறேன்டா, டைம் ஆயிட்டு இருக்கலாம். நீ தான் என் தம்பின்னு தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ இன்னொருத்தங்களுக்கு பையனா இருக்கிறதுனால உன் கூட என்னால இருக்க முடியாதுன்னு நினைச்சு ரொம்ப நொந்து போயிருக்கேன். வெளியே சொல்லவும் முடியாம, எனக்கு தம்பி இருக்கிறான்னு கத்தவும் முடியாம, கொஞ்ச நாள் மனசுக்குள்ளேயே ரொம்ப துடிச்சு போயிருக்கேன். இப்ப நீ தான் என் தம்பின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். இப்ப பாத்தியா, உன் கல்யாணத்துக்கு கூட என்னால இருக்க முடியாம போயிட்டேன். ப்ரோ சரி விடுடா, நீ கூட இருந்த அம்மாவை பாத்துக்கோ. அந்த ஆள்னால உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது. சரி ப்ரோ, அவர்னால எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கலாம். அதுக்காக அம்மாவை போய் பார்க்காம எல்லாம் இருக்க மாட்டேன். வேற உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா என்னால வர முடியாது. இப்பவும் முன்ன மாதிரி அண்ணன் கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படி இப்படின்னு யோசிச்சு உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காத. மித்ரா உனக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கா. 9 வருஷம் உன் காதலுக்காக ஏங்கி நின்றுக்கா. இனிய அண்ணனுக்காக, அம்மாக்காக, அப்பாக்காகன்னு தள்ளி போட்டு அவளை கஷ்டப்படுத்தாதடா. என்ன புரியுதா? சரி ப்ரோ. உள்ளதானே இருக்கா? ம். நான் கிளம்புறேன்னு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ப்ரோ. அம்மு சாரி செய், அழுதுட்டா நிக்கிறான். நான் ஆஸ்திரேலியா போறேன்னு வீட்ல யாராவது உன்கிட்ட வந்து கோவப்பட்டாங்களா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன்? நான் தான் ஊரை விட்டு போக போறேனே. நீ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? சந்தோஷமா இரு. நான் எதுக்கு வந்தேன்னா, கிளம்புறேன் இசை, சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தேன். அப்புறம் ஆல் தி பெஸ்ட். எதுக்குன்னா, நான் போனதுக்கு பிறகு அன்பு உனக்காக கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுப்பான். அந்த லைஃப்லயாச்சும் உனக்கு சந்தோஷம் மட்டுமே கிடைக்கணும். அந்த லைஃபாச்சும் உனக்கு சந்தோஷத்தை தரணும். என்னாலேயும் என் அப்பாவாலேயும் தான் உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வலி இல்லையா? அந்த காயத்துக்கான மருந்து நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அதனாலதான் கொஞ்சம் உரிமையா உன்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருந்தேன். ஆனா அதுவே உன்னை இன்னமும் கஷ்டப்படுத்தி இருக்கு பாத்தியா? நான் எந்த அளவுக்கு உன்னை தொல்லை பண்ணியிருந்தா நீ துரை அங்கிள் கிட்ட அப்படி ஒரு வார்த்தை விட்டுருப்ப இல்லமா? சாம் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துக்க அங்கிள்னு நீ எவ்வளவு மனசு வலிச்சு சொல்லியிருப்ப. சாரி சாம். ஐயோ இல்ல இசை, சத்தியமா நான் உன்னை தப்பா சொல்றதுக்காக அதை சொல்லல. மனசார மன்னிப்பு தான் கேக்குறேன். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து உன்னை இன்னமும் காயப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ எதுக்காக அழற? அழாத. நான் வேண்டாம் நீ எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன். அரசு உன்னை மிரட்டும் போது கூட நீ ஸ்ட்ராங்கா இப்படி ஒரு முடிவை எடுக்கல. அட்லீஸ்ட் நான் தப்பா பேசினதுக்காகவாவது ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தியே. அது எனக்கு சந்தோஷம்தான். நீ போல்டா இருக்கணும். இதுக்கெல்லாம் தான் ஆசைப்பட்டு உன்கிட்ட அப்பப்பா கோவப்பட்டு திட்டினேன். எப்பயாச்சும் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு எடுத்தியே. நான் தப்பா பேசினதுக்காக ஸ்ட்ராங்கா ஒரு முடிவெடுத்து எனக்கு எதிரா நின்னியே. இது கூட எனக்கு சந்தோஷம்தான். என்ன என்னாலதான் ஈஸியா உன்னை மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது உனக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு எல்லாம் சரியாக்கிறோம்னு நினைக்கிறேன். அப்புறம் இசை, ஹாப்பி மேரிட் லைஃப். புரியல. இல்ல 2 வருஷம் தாண்டி தானே ஊருக்கு வர போறேன். உன் கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருக்க கூடாதுன்னு தானே அன்பு சொல்லியிருக்கான். சோ கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கும் பேச முடியாது, பார்க்க முடியாது. அட்வான்ஸா அதான் ஒரு சின்ன வாழ்த்து. நான் ஃபீல்லாம் பண்ணல. நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் ஆஸ்திரேலியா கிளம்புறேன். ஒன்னும் இல்ல, ஒரு வருஷம் யூஎஸ்ல தனியா சிறப்பட்ட மாதிரி. நீ கேக்குறதுக்கு கூட யாரும் இல்லாம அங்க அனாதையா இருந்தேன். அன்புக்காக செஞ்சேன். இப்போ நான் உனக்காக 2 வருஷம் ஆஸ்திரேலியா போக போறேன். நான் இங்க இருந்தா என்னை பார்க்க உனக்கு கோபம் வர, நிம்மதியா இருக்க முடியாது. அது உன் சந்தோஷத்தையும் அழிச்சிரும்ல. வெளியே சிரிக்கிற சாம், ஆனா உள்ள அழறேன். அப்புறம் இசை, அன்பு சொன்னா பாத்தியா, உனக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நான் இங்க வந்தா 2 வருஷத்துல எல்லாம் மறந்துடுவேன். புதுசா ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்புன்னு சொன்னா பாத்தியா, உன்னை வச்ச மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. உனக்கு கல்யாணம் ஆகி நீ சந்தோஷமா இருக்கணும், அதை நான் பார்க்கணும், அது போதும். மத்தபடி எனக்கு இன்னொரு தோண தேவைன்னு நான் நினைக்கவே இல்லை. 2 வருஷம் ஆஸ்திரேலியா தனியா இருக்கணும். வந்ததுக்கு பிறகு தனிமையிலே என் வாழ்நாளை கழிச்சிடுவேன். ஓய், என்ன அழுதுட்டே நிக்கிறேன்? எப்பவும் துருன்னு நான் என்ன பேசினாலும் அறிவில்லையா குரங்கு, மூளை கெட்டவனை, ஃப்ராடுன்னு எல்லாம் திட்டிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் இவ்வளோ சைலண்டா நிக்கிறேன். எதனா பேசி செய், நான் கிளம்ப போறேன். இனிமே 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவேன். எனக்கு நீ இன்னொரு அம்மா மாதிரி. நெகிழியினில் நெஞ்சம் கொண்டே உன்னை விலகி போனவள், நெருங்கி
ஒருத்தனா பேசி எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்புறம் வாய்ஸ கூட என்னால கேட்க முடியாது. உன்கிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது. நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை. நமக்காக வாழணும். நிறைய சிரிக்க வச்சிருக்கேன். நீ வந்த பிறகுதான் என் லைஃபே ரொம்ப சந்தோஷமா மாறுச்சு. இங்கிருந்து சம்பந்தப்பட்ட எல்லா மெமரிஸையும் நான் எடுத்துட்டு போறேன். இனிமே இந்த சாமோட தொல்லை உனக்கு இருக்காதுல்ல. ஓய், ஏதாவது பேசி செய். நான் கிளம்ப போறேன். ஏதாவது திட்டு, ஃப்ராடு, கூற கெட்ட குரங்க, இப்படி ஏதாவது பேசி செய். உன் அண்ணன் உன் வாய்ஸ் கூட நான் கேட்க கூடாதுங்கிறதுக்காக புது போன் வாங்கி தந்திருக்கான். அந்த புது போன் தான் நான் யூஸ் பண்ணணும். என் மனசுல இருக்க மெமரிஸ் மட்டும் தானே தவிர நீ பேசின நிறைய போன் கால் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை கூட கேட்க முடியாது. தயவு செஞ்சு ஏதாவது பேசி செய். என்ன தப்பா பேசினதை தாண்டி எந்த தப்புமே பண்ணல. என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டேன். நீ அழுறதை என்னால பார்க்கவே முடியல சாம். போயிடு இங்கேருந்து. உடஞ்சிருவேன், பயமா இருக்கு. நீ அழுறதை என்னால பார்க்க முடியல இசை. சிரிச்சுட்டே அனுப்பி வைக்கிறியா? எனக்கு அந்த சந்தோஷத்தையாவது கூட. ஏன்னா இனிமே என் லைஃப்ல ஒன்னா எப்ப பார்க்க போறேன்னு தெரியல. நான் ஆஸ்திரேலியா போனதுக்கு பிறகு அன்பு உனக்காக வேற மாப்பிள்ள பார்த்து வச்சிருப்பான். உன் லைஃப்ல இன்னொருத்தங்க வந்துருவாங்க. நான் ஆஸ்திரேலியால இருந்து மறுபடியும் 2 வருஷம் தாண்டி ஊருக்கு வரும்போது நீ இங்க இருப்பியான்னு தெரியாது. ஏன் ஒரு குழந்தைக்கு அம்மாவா கூட நீ இருக்கலாம்ல. நான் வரும்போது நீ ஃபாரின்ல இருக்கலாம். பார்க்க முடியாத சிச்சுவேஷனா கூட இருக்கலாம். நான் போற சந்தோஷத்துல வாயை திறந்துதான் நீ பேசல. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு சிரிச்சுட்டாவது அனுப்பி வைக்கிறியா? ப்ரோ, அன்பு கால் பண்ணி கூப்பிடுறாரு. இதோ வரேன்டா. சரி சரி. அப்புறம் அம்மா ரொம்ப பாவம். அவங்க நான் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. குரு கிட்டேயும் சொல்லியிருக்கேன். உன்கிட்டயும் அதே தான் சொல்றேன். என் மேல இருக்க கோவத்துல அம்மா மேல எந்த கோவமும் உனக்கு வேண்டாம். டைம் இருக்கும்போது போய் பாரு. முடிஞ்சா கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு வா. அப்புறம் இனிமே நீ நாளையில இருந்து சந்தோஷமா ஆபீஸ் கூட போகலாம். நான் உன் அண்ணன் கிட்ட பேசிட்டேன். கௌதம் சார் இருக்காருலாம், உனக்கு அஞ்சுக்கும் அவரே ட்ரைனிங் கொடுத்துருவாரு. வேற ஆபீஸ்ல எல்லாருக்கிட்டையும் நேற்றுக்கு ஈவினிங்கே 2 வருஷம் ஆஸ்திரேலியா போக போறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அஞ்சு கிட்டே நான் கான்டாக்ட்ல இருக்க முடியாது இல்லையா? இங்க எப்படியும் சொல்லுவாங்கல்ல, நாங்க ரீச் ஆனதும் ஆஸ்திரேலியா ரீச் ஆயிட்டான் அப்படின்னு அஞ்சு கிட்டே சொல்லிடு. சரி, நீ சிரிக்கிற மாதிரியும் இல்ல, என்கிட்ட பேசுற மாதிரியும் இல்ல. அவ்வளவு கோவத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன். வரேன். பாய். பேசிட்டேன். உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். பாத்தியா, உன் கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். உன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம். நீ கூட இருந்து எல்லா வேலையும் பாரு, சரியா? அவ கல்யாணத்துக்கு. சரி, கீழே வா. நீ ஏர்போர்ட் வர எல்லாம்? ஆமா ப்ரோ, நானும் வரேன். ம். சாம், தாத்தா, இது வரைக்கும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு உனக்கு சந்தோஷம் இல்லாம போயிட்டு, இனியாவது நீ சந்தோஷமா இருக்கணும். என்ன, இப்ப கூட இந்த வீட்டு மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு புரியுது. உன் வீட்ல இருந்து ஏர்போர்ட் கிளம்பாம இங்க வந்துட்டு அது பிறகு போற பத்தியா? நான் என் வீட்டுல இருந்ததை விட இங்க இருந்தா தானே தாத்தா அதிகம். சாம், இனியா, டெய்லி நாங்க ஃபோன் பண்றோம், வீடியோ கால் பண்றோம். எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா போ. மித்ரா, ஒன்னு தாண்டி கூப்பிடுறாரு. என்ன தான்? ஒரு நிமிஷம் இங்க வாமா. சொல்லுங்க தான். ஒன்னும் இல்ல, எப்படியும் உங்க கல்யாணத்துக்கு என்னால இருக்க முடியாது. உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா உங்க கல்யாணத்தை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. அவன் எனக்கு தம்பின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்காக ஒரு செயின் வாங்கியிருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது மறந்தே போயிட்டேன். இப்போ நீயே நிக்கிறலாம் குரு. உன் கல்யாணத்தை தான் என்னால பார்க்க முடியாது. இந்த செயினையாவது மித்ராக்கு போட்டு விட, அதையாவது பாக்குறேனே. சாரி சாம், என்னாலதான் அண்ணன் ஒன்னு அனுப்பி வைக்கிறான். போட்டு விடுடா. இந்த சந்தோஷத்தை கூட கொடுக்க மாட்டியா? போட்டு விடுறேன் ப்ரோ. எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். டேய், இது சும்மா கோல்டு செயின் தான். ஆனா உன் அண்ணனை பொறுத்த வரைக்கும் நீ அவ கழுத்துல கட்டின தாலி. ஏன்னா வீடியோ கால்ல வேணா உன் கல்யாணத்தை பார்க்கலாம், நேர்ல உட்காந்து பார்க்க முடியாதுல்ல. இந்த அண்ணனுக்காக நீ நிறைய செஞ்சிருக்க. தம்பியா இருந்து நான் யாருன்னு எனக்கு தெரியாமலே எனக்காக நிறைய செஞ்சிருக்க. ஆனா என்ன, நீ எதுக்காக இவ்வளவு பண்ணியோ அதெல்லாம் வேஸ்டா போச்சு. பரவாயில்ல, எனக்கு கட்டி வைக்கணும்னு எல்லாம் பண்ண. என் ஃப்ரெண்டோட தங்கச்சியாவது அரசுகிட்ட இருந்து காப்பாத்தினியே. கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வீடியோ கால் பண்ணுவேன்டா. நான் வீடியோ கால் பண்றதுக்கு முன்ன நீ அவசரப்பட்டு தாலி கட்டிடாதேனா? சரி ப்ரோ. என்ன நான் மட்டும் சிரிச்சுட்டே இருக்கேன், நீங்க எல்லாரும் அப்படியே அமைதியா நிக்கிறீங்க. என்ன சிரிச்சுட்டே அனுப்பி வைக்கிறதா எல்லாம் ஐடியா இல்லையா? அத்தான், நீங்க கண்டிப்பா போகணுமா? நான் போனாதான் இங்க பல பேரோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்கே அவ கேட்டிருக்கான்.
அப்படி இருக்கும்போது இது நான் அவளுக்கு கொடுக்குற சந்தோஷம். அவள் லைஃபாச்சும் சந்தோஷமா இருக்கணும்ல. கிளம்பலாம்டா, டைம் ஆகுதுல்ல. போலாம் தாத்தா, கிளம்புறேன். சாம், நாங்களே ஏர்போர்ட் தான் வரோம். எல்லாரும் வரீங்களா தாத்தா? ஆமா கண்ணா, எல்லாரும் வரோம். இசைக்கு ஒண்ணு பிடிக்காததுனால இசை மட்டும் தான் வரல. உனக்கு கார் இருக்கு, அருணுக்கு கார் இருக்கு, அன்புக்கு கார் இருக்கு, குருக்கு கார் இருக்கு, வீட்ல கார் இருக்கு. இத்தனை கார் இருக்கும்போது உன்னை ஒத்தையில நாங்க அனுப்பிடுவோமா? எல்லாரும் வரோம். சரி தாத்தா, ரொம்ப சந்தோஷம். குரு, நீ பேசி பாராய். யார்கிட்ட பேசணும்? ஒரு தடவை இசை கிட்ட பேசலாம்ல. அவர் என் அண்ணாடி. அவர் போறது என்னாலே தாங்கிக்க முடியல. பார்த்தலாம் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா நடந்ததை பாத்தியா? 2 வருஷம் என் அண்ணன் இந்தியால இருக்க போறதே இல்ல. அவர் சந்தோஷமா இருக்கணும் தான் இசை விஷயத்துல ரிஸ்க் எடுத்தேன். அரசு கிட்ட சவால் கூட விட்டுருந்தேன். பாத்தியா, நானே தோத்துட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு கூட வர முடியாதுங்கிறாரு. அண்ணா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அத்தானை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நம்ம கல்யாணத்தை பத்தியா? இல்ல இரு, நான் வந்துடுறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இல்ல. என்ன மித்ரா, சாம பாக்குறதுக்காக தான் வரேன். 2 வருஷம் அவர் வரமாட்டாருன்னா உன் கல்யாணத்தை பத்தியும் பேசணும்ல. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அண்ணே. கல்யாணம் வேண்டாம்னா என்னமா சொல்ற? அண்ணே, எப்போ சாமத்தானுக்கு கல்யாணம் ஆகுதோ அதுக்கு பிறகு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னம்மா, நீ தானே அவசரப்பட்ட? இல்ல அண்ணே, குருக்கு அவனோட அண்ணானா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப அவர் ஊருக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு கல்யாணம் நடக்குதோ அதுக்கு பிறகு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? ஆமா அண்ணே, இதுதான் என் முடிவு. குரு எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக 9 வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். இப்ப அவன் எனக்கு கிடைச்சிட்டான். அவன் காதல எனக்கு கிடைச்சிட்டு கல்யாணத்துக்காக 2 வருஷம் காத்துட்டு இருக்க மாட்டேனா? அதை விட ஸ்னேகா என் கூட இருக்கா. சோ அவர் வந்து அவர் கல்யாணம் பண்றது வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். அப்போ கல்யாணத்தை பத்தி அத்தான் கிட்ட இப்ப எதுவும் பேச வேண்டாம். அவரை சந்தோஷமா அனுப்பியாச்சும் வைப்போம். சரிம்மா. மா அழாதுங்கம்மா, நீங்க அழுதுட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி போக முடியும்? போன் பண்ணு, நேரத்துக்கு சாப்பிடணும். சரிம்மா, அங்க போய் பேசிக்கலாம். போலாண்டா. எல்லாரும் கார்ல ஏறிட்டாங்க, நம்ம மட்டும் தான். என்னை நீ பிரிந்திடும் நொடிகள் எனக்குள் 100,000 வலிகள் நம் கனவெல்லாம் சிதைந்தது கண்முன் கண்டேன் அன்பே. மச்சான், போலாம். உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேன் இன்றே தனிமையில் இருந்தேன். உன்னருகில் மலர் போல் இன்று மலர்ந்தேன் இன்றே தனிமையில் இருந்தேன். கனவே உன்னை வந்து சேர நான் இங்கு வரம் ஒன்று கேட்டேன். என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவினில் வாழ்ந்திடுவேன். 2 நாள் தானே என்ன தப்பா பேசிட்டு இருக்க. ஆனா நான் உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா தண்டனை கொடுத்துட்டேன். சாரி சாம். பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா.